கரையில உனக்கு மாண்ட மனைவியாக மகனே சுடுகாட்டிலே சுட்ட மனைவியாக மகனே உன் வயிற்று பசி தீர வேண்டும் என்று சொன்னால் இந்த மையான கரையில இருக்க மாண்ட மனத்தை எடுத்து சாப்பிடு மகனே. நீ எடுத்து சாப்பிடுறியா? அம்மா முத்து பேச்சை எடுத்து விட்டுமா? எடுத்து தரட்டுமா உனக்கு? உடனே பார்த்தா என் மயா நீ சொல்லணும் ஒண்ணு. என்ன சொல்லுகிற? என் அம்மா முத்து பேச்சு அம்மா நான் என்ன சின்ன பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எடுத்து என் முத்து பேச்சு அம்மா இடத்துல மாயா நீ சொல்லும் போது எங்க முத்து பேச்சு என்ன செய்யற தெரியுமா? என்ன பண்றான்னு அவன் திரு நீளமா இருக்காரே முத்து பேச்சு என் மகனே மகாண்டி அம்மா தான் உனக்கு வரப்படுத்திட்டு நீ பிணத்தை பிரி பாப்பா. அம்மா பக்கத்துல நின்று நீ எப்படி பிரிச்சு சாப்பிடுறீங்க அம்மா பாப்பேன். மஞ்சார கரையில திருநீரை காட்டி எரிஞ்சா அம்மா அனுமதி இல்லாம பிணத்தை சாப்பிட முடியாதுன்னு சொல்லல. அம்மா வரப்படுத்த உடனே பார்த்தா மகாண்டி அம்மா இப்ப பாரு உன் பிள்ளை என்ன செய்யும் பாரு. என் வந்தயத்தை எழுதுன எப்படி சொல்றேன் பாரு. என்று மாயா நீ மையான கரையில் முத்து பேச்சு அம்மன் பக்கத்திலே அந்த தினம் முட்டத்தை மாயா நீ எப்படி பிரிக்கிறான் தெரியுமா? அலைய வளர்த்து சுத்தியமே எடுத்து வாரான் மாயா ஆண்டி அந்த பெண்ண மூத்தம் போறான் கையில கலை மாட்டாவே ஈசமகே அந்த துறையா ஐயா முட்டகாலே எருமெடுத்து துறையா துறையா முத்து பேச்சு அடுத்தமகே எருமெடுத்து பணிகொண்டனே குருவனே அவர் மாலையாக வருகனே அந்த மெஜானே கையிலே அவர் எந்த பெண்ணும் வேற பெண்ணும் வேற வேறையா பேச்சு மகனே மாயாண்டியே இந்த முன்வெளிய இந்த கடவுள் மகே இந்த புதறிய மையான கரையில வந்து மயா சொல்ற ஆண்டவனத்தை போட்டு அம்மா முத்து பேச்சு அப்படியே மையான கரையில வந்து மாண்டவனத்தை சாப்பிட்டு விட்டு கரையில கடவுள் மகனே சொல்லையா கடவுள் மகனே சொல்லையா அம்பிகையே முத்து பேச்சு வாக்குங்க வரங்கடம்மா அஞ்சயத்தை கைகொடம்மா என்று சொல்லி
முந்த சாமி கேட்கும் போது பேச்சு மகனே மகன் அப்பா வயதுல நினைச்சப்ப நீ சொல்றத பார்த்தான். ஆமா எம்மா முத்து பேச்சு அம்மா இப்படி கைலாசத்தை வைக்க மரியாதை கலையில உன் கூட இருக்க முடியுமா? முடியுமா? அம்மா அப்பா என்ன கைலாச முறையில தேடுவாங்க. இப்போ தேடுவாங்க பார்வை என்னை குழந்தையாக தொட்டிலே போட்டு வைக்க சென்றான். சரி அம்மா வந்து வாக்குகளை வாங்கி உங்களுக்கு தெரியுமா? ஓடி வந்து பார்க்கும் போது பார்வதியால் ஓடி வந்து பார்க்கும் போது கைலாசத்துக்கு ஆக மாட்டான். தெரியுமா? இங்கே வருவதே ஆதி வள்ளி கொடுக்கலாமா கொடுக்கலாமா சிவபெருமான் பார்க்க என்ன பண்ணுகிறார்? பார்வதி உன்னே சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்னீர்கள்? Baby
மாயாண்டி இந்த தொடரையும் என்ன இந்த கண்மணிங்க அப்பாவோட இந்த வார்த்தை கேளு நீ மஞ்சானம் சொன்ன மகன் ஆக மாட்டேன் போன மகன் கைலாசத்தியம் ஆண்டவன் 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 பார்வதியும் ஏ மாயாண்டி சொல்ல நீ தப்பு பண்ணிட்டாமா தப்பு பண்ணிட்டேன் நினைச்சேன் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு தெரியுமா என்னப்பா தப்பு பண்ணனேன் திறந்த விஷயம் ஒண்ணு மாயாண்டி சொல்ல போட வேண்டும் அதிபர சத்தியமா ராம 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 என்று ராமகீதம் பாடுவோமே ஹரிராம ஸ்ரீராம அன்னைசீவ மனோகரா சந்திரகர கேரளா காமரேப்பு மதகரா ஸ்ரீயோட சீதாராமன் கண்முகனே அன்னிதய புத்து பேசி ராம பிரம்மதி தேய்ச்சி புது தேய்ச்சி அவருக்கு முட்டை போல என் கண்ணை பாரு என் வயிற்று சாமி வார ஆறு பெட்டி நடுவுல ஆறு பெட்டி நடுவுக்கு அந்த வயிற்று சாமி வார இந்த வயிற்று சாமியோட ஆதி வர சக்தி அம்மா அகிராமா ஸ்ரீராமா அன்னிகைய முத்து பேச்சு தாயான முத்து பேச்சு அட்டையான முத்து பேச்சு ஆடுகார பாடுகாரு ஏமா போடுங்க நம்ம ஒரு குழப்பங்க ஏமா குழப்பங்க ஈசமகன் சுடமுகி வீர பண்ணா ஒரு சடையா ஒரு சடையா எனக்கு நிறைய வேணும்
இருந்தாயான உங்க முத்து பேச்ச கேட்டா முத்து கேட்டி சொல்லுவது நீ சப்பான மாடசாமி கொஞ்சம் பொறுமையாக கேட்டாயான அம்மா இல்லை என்று சொல்ல மாட்டா உனக்கு நிலையமதி சந்தோஷமா தான் கொடுப்பா ஏன் வெளியிடத்துல பிறந்த தேகம் மலையாண்டி மாசுவனே உனக்கு ஒண்ணு நீ நினைச்சது நடந்திருமே மனசு மகிழ்ச்சியாக முத்து பேசி அம்மானோடே மாறான சப்பானிமானே சப்பானி மாடசாமி சப்பானி மாடனோடே கோட்டவாசல் கட்டசாமி வண்டி மாடசாமியோடு பலவேசக்காரமான சிவகங்கை பெருமாளோடு 21 மாடங்களும் முத்து பேச்சு வாசனையிலே சாமாடி ஜாம போல மேலதான முழக்கத்தோடு மேலவேத முழக்கத்தோடு முத்து பேச்சு மாயாண்டி சொல்லையோடு அந்த முந்தனை அழைக்கப்பட்டு முந்தன் தன்னோடு கோட்டவாச கற்பனோடு கப்பாணி மாடசாமி 21 தெய்வங்கள் ஆடுதையா பாடுதையா ஆகார போடுதையா நம்ம போடுங்கம்மா சொல்ற நம்ம போடுங்கம்மா சொல்ல சொல்லவே தெரியாது என்ன செய்ய காரணம் செய்ய கப்பாணி மாடசாமி அம்மையான முத்து பேசி மனிதனுக்கு பிறந்த தெய்வம் சொல்றேன் பிறந்த மகன் மகன் சொல்றேன் அவன் முத்து பேசி இடமணியில நிலையம் கேட்கும்போது அந்த அம்மையான முத்து பேசி உனக்கு நிலையம் உண்டு பெருமையாக இருந்தாயான செப்பாணி மாடசாமி அம்மா வந்து தெரியப்பா செப்பாணி மாடலுக்கு
நோக்கி விளையாடி வராங்க எம குழந்தை போய் அசக்கரி எம கோபம் கொண்ட முத்து பேச்சு அவன் அள்ளி அள்ளி கொடுப்பாய தம்பிகைகள் முத்து பேச்சு அவ இல்லை என்று சொல்ல மாட்டேன் இந்த நிலை முத்து பேச்சு இந்த நாதஸ்வர கலைஞருக்கு கேட்டதை என் கண் கொடுப்ப நம்ம ஒன்றை போல தெய்வத்தையும் உலகத்தில பார்த்தலைய பலக்கறி சாலைக்கறி கோபம் கொண்ட முத்து பேச்சு முழக்கத்தொடி முத்து தவளி 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 ஆளே முழக்கத்தோடி அடி ஊருக்கு ஊருக்கு
முத்தி பேச்சு மாட்டே பண்ண உனக்கு சந்தன கட்டையிலே உன முத்தி பேச்சு அழைக்க உனக்கு சபத்திருந்து வேகப்ப ஒழிக்க சூழலையா அது பக்கமான துணியான சுடல ஐயா மாயாண்டி சுடல மண்டியிட சுடல முத்தி பேச்சு அழைக்க பாசல ஐயா எதிர்கால தன்னதிலேய சுடலையா எதிர்கால தன்னதிலேய சுடலையா இறந்த பெண்ணோ வேதப்பா போகலையா யோகலாலையா மையானே கரையில மாயாண்டில சுடலையா இந்த மண்மீர மாயாண்டி சுடல சாமி தந்தது எதா இருந்தாலும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி வச்சுக்கணும். ஆமா சாமி தந்தது உங்களுக்கு ஒரு பெரிய செல்வ செழிப்பு வர போகுது. ஏற்கனவே 7 பேரை பேசி இருக்கு. மாயாண்டி போய் அமர போற சந்தோஷமாய் ஆடிப்பாடி கோட்டைக்குள்ள